தம் உரியில் அவரவர் வைத்த தயிர்பால் வெண்ணெய் எட்டாமல் குந்தி உரலின் மிசை ஏறி இளங்கோவியர் முன்கூத்தாடி நந்தன் மனையில் யசோதை இருநயனம் கழிக்க வந்து விளையாடும் மைந்தன் தாள் ஒரு நாளும் மறவாதாரே பிறவாதார். எல்லாம் வல்ல திருவரங்கத்தான் கிருபையினால் நாம் இந்த வில்லி பாரதம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். சிவபெருமானை நோக்கி அர்ஜுனன் தவம் இயற்றி கொண்டிருக்கிறான். பார்வதி தேவி சொல்லுகிறாள் சிவனை பார்த்து, உங்கள் பக்தன் இப்படி தவம் இயற்றுகிறானே, அவனுக்கு அருள் பாலிக்க கூடாதா என்று. சிவனை பார்த்து பேசுகிறார் ஆதிசங்கரர். எங்கள் தாயார் பார்வதி பக்கத்திலே இல்லை என்றால் நீ சவம் நர்ஸ். சிவக சக்தியா யுக்தோ எதி பவதி சக்தக பிரபவித்தும் நச்சே தேவம் தேவோ நகலு குஜலக ஸ்பந்திதுமபிவதஸ்துவாம் ஆராத்யாம் ஹரிகர விரிஞ்சாதி பிரவி பிரணந்தும் சோதும் வா கதம கிருத புண்ணியக பிரபவதி. அம்பாளுக்கு ஒரு பெயர் அபர்ணா என்று பெயர். சிவபெருமானை நோக்கி எந்த ஒரு இலையையும் சாப்பிடாமல் தவம் செய்தவள் என்று பொருள். இன்னும் ஒரு பொருள் அபர்ணா என்றால் யாரிடம் கடன்படாதவள், கடனை துடைப்பவள் என்று பொருள். அதனால்தான் அம்பாளுக்கு நாம் பூவை போடும்பொழுது அபர்ணாயை நமக என்று போட வேண்டும். சிவனுக்கு போடும்பொழுது அபர்ணா களத்ராயை நமகா, முருகனுக்கு போடும்பொழுது அபர்ணா சுதாயை நமகா, பெருமாளுக்கு போடும்பொழுது அபர்ணா சோதராயை நமகா. யாரிடம் கடன்படாதவள். அதனால்தான் நம் வீட்டிலே பெண் குழந்தைக்கு அபர்ணா என்று பெயர் வைக்க வேண்டும். நாம் அபர்ணா அபர்ணா என்று கூப்பிடுவோமையானால், வீட்டிலே இந்த நாமா ஒலிக்குமே ஆனால் நமக்கு கடன் இருக்காது. கடன் என்றால் ரெண்டு அர்த்தம். ஒன்று நாம் லோன் என்று ஒரு பொருள், இன்னொரு அர்த்தம் கடமை என்று பொருள். நாம் செய்கின்ற கடமையை ஒழுங்காக செய்வோம், நமக்கு கடனே இல்லாமல் வாழ்வோம். அப்பர் நாயை தீட்சிதர் பாடுறார், முசாமி தீட்சிதர். சுப்பர் நாயை சுகர திருத்த சாப்பர் நாயை சோபனகர மனுகோ நாயை சக்கும் குமாதிலே பனாயை சராச்சராதி கல்பனாயை சிக்குர விசித நீலகனாயை சித்தானந்த பூர்ணகனாயை கமலம் பிகாயை. முசாமி தீட்சிதர் சொல்றார், அபர்ணாயை யாரிடமும் நமக்கு கடன்பட வைக்க மாட்டான். இப்பொழுது பாருங்கள், அர்ஜுனன் தவம் இயற்றுகிறான். இவனுக்கு கிருபை செய்ய வேண்டும், இவனிடத்திலே கடன் பட்டு விடாதீர்கள் என்று பார்வதி சொல்லுகிறாள். பக்தனுக்கு செய்வதே பகவானுக்கு ஒரு கடமை. ஆமாம், அவன் அழகாக ஒரு பக்தன் பாடினான். வேலை வணங்குவதே வேலை, அதிகாலை மாலை சோலை கிழவனது வேலை, வணங்குவதே வேலை, நாம் வேண்டுவது கொடுப்பது அந்த வேலனுக்கு வேலை, வேலை வணங்குவதே வேலை. பகவானுக்கு என்ன கடமை? பக்தனுக்கு அருள் பாலிக்க வேண்டும். அதிலிருந்து அவன் விலகிவிடக்கூடாது. அப்பொழுது பார்வதி சொல்லுகிறாள், அவன் நன்கு சண்டை போடுவனாம், நீங்கள் அவனிடத்திலே சண்டை போடுங்கள், அவன் வீரத்தை பார்க்கணும்னா அதற்கு வேலை வந்துருத்துன்னர். எங்கேன்னா, துரியோதனன் அப்பொழுது என்ன சொன்னான்? மூகாசுரன் என்ற ராட்சசனை ஏவி பன்றியின் உருவத்திலே சென்று அர்ஜுனன் தவம் இயற்றுகிறான், கொல்லச் சொன்னான். அவன் பன்றி வடிவம் தாங்கி வருகிறான். சிவபெருமான் வேடனாகவும் பார்வதியை வேட்டுவ பெண்ணாகவும் குமரக்கடவுளை குழந்தையாகவும் சோமாஸ்கந்தராய் சிவகணங்களை வேடர்களாக்கி வருகிறான். அர்ஜுனன் ஏதோ தன்னை கொல்ல வருகிறதே என்று காண்டீபத்தை எடுத்து பானம் போட்டான் அந்த பன்றி மீது. சிவனும் பானம் போட்டார், இறந்தது. நாம் ஒருவரிடத்திலே சண்டை போட வேண்டுமென்றால் அதற்கு காரணம் வேண்டும். பன்றியின் காரணமாக சண்டையிட்டார். நான் வேடன்,
பன்றியை கொல்ல பிறந்தவன் என்றான். ஏ வேடனே, அது என் உயிரை கொல்ல வந்தது, நான் கொன்றேன்னர். இருவருக்கும் பெருத்த யுத்தம் நடக்கிறது. அப்படி யுத்தம் நடக்கிற போது அர்ஜுனனை வெல்ல முடியவில்லை. சிவனால் காரணம் வியாக்கியானம் பண்ணினார்கள். ஓரமாக நிற்கிற பார்வதி என்ன அழகாக இவன் சண்டையிடுகிறான் என்று பார்த்தாளாம். அவர் கையில் இருக்கிற குமரக் கடவுளும் என்ன அழகாக சண்டையிடுகிறான் என்று பார்த்தார். அம்பாளுடைய கடாட்சம், முருகனுடைய கடாட்சம், அதைவிட சிவன் நேரே நின்று சண்டை போடுகிறார், அவருடைய கடாட்சமும் விழுகிறது. ஆக எல்லா இறைவனுடைய கடாட்சமும் விழுவதால் அர்ஜுனன் தான் வெல்கிறான். கடைசியிலே பார்த்தான். ஏ வேடனே, உன்னை நான் என்ன செய்கிறேன் பார் என்று சொல்லி லிங்கத்தை வைத்து பூவை போடுவதற்கு முன்னால் தன் கையிலே இருக்கிற காண்டீபத்தை எடுத்து அந்த வேடன் தலையிலே ஓங்கி அடித்தான். தானும் தலையிலே கையை வைத்து கொண்டான். வில்லி சொல்லுவார், வேதம் அடி உண்டன, விரிந்த பல யோனிகள் அடி உண்டன, ஓர் ஐம்பூதம் அடி உண்டன, உலகமே அடிபட்டது. இதைத்தான் ஒரு கவி பாடினான் சிவனை பார்த்து. உன்னை ஒருவன் கல்லால் அடித்தான் சாக்கிய நாயனார், ஒருவன் வில்லால் அடித்தான் அர்ஜுனன், ஒருவன் கூட்டத்திலே பித்தா என்றான் கண்ணப்ப நாயனார், செருப்பு காலிலே உதைத்தார். நீ பிரம்படிப்பட்டாய் பாண்டிய ராஜாவிடம். இதெல்லாம் என்ன காரணம்? உனக்கு அம்மா அப்பா இல்லை, கஷ்டம் வந்ததுன்னர். கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிக்க காலு செருப்பால் ஒரு வேடன் வந்தே உதைக்க, வில்லால் ஒருவன் அடிக்க காண்டீபம் என்னும் வில்லால் ஒருவன் அடிக்க, கூட்டத்திலே ஒருவன் பித்தா பேயா என்றழைக்க, வீசி மதுரை மாறன் கைப்பிரம்பால் அடிக்க, அந்த வேளை தன்னில் யாரை நினைந்தீரோ, தந்தை தாயிருந்தால் உலகத்தில் உமக்கு இந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா. சிவபெருமான் அப்பொழுது அங்கு நிற்கிறார். லிங்கத்தை வைத்து பூஜை செய்ய போனான். இவன் பூக்களை போட்டான். வந்த வேடன் கழுத்திலே விழுந்தது. சிவன்தான் வந்திருக்கார் என்று தெரிந்தது. சோமாஸ்கந்தராய் ரிஷபவானத்தில் காட்சி அளித்தார். ஆடினன் கழித்தனன், அயர்ந்து நின்றனன், ஓடினன் உருகினன், உருகி மாழ்கினன், பாடினன் பதைத்தனன், பதைத்து நின்றனன். சிவனை ஸ்தோத்திரம் செல்லுகிறான். சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நமவோம், பவாய குணசம்பவாய சிவதாண்டவாய நமவோம், சிவ 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 சிவாய நமவோம், ஹர 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 ஹராய நமவோம் என்று அந்த சிவபெருமானை ஸ்தோத்திரம் செய்கிறான். சிவனை வணங்கி நிற்கிறான். அந்தி பொழுதிலே முதலில் பிரதோஷ வேளையிலே காட்சியளித்தது அர்ஜுனனுக்குத்தான். பிறகுதான் நந்திக்கே காட்சியளிக்கிறார். அந்தியும் நட்டமாடின் நந்தியினுடைய கொம்புகளில். பிரதோஷ வேளையில் நாம் சிவனையும் வணங்க வேண்டும், நரசிம்ம பெருமாளையும் வணங்க வேண்டும். பிரதோஷம் என்றால் தெரிந்து கொள்ளுங்கள், தோஷம் என்றால் குற்றம், பிரதோஷம் என்றால் ரொம்ப குற்றம். காலையில் பிரம்ம முகூர்த்தம் 4:30 முதல் 6:30 வரைக்கும், சாயரட்டு தினமும் 4:30லேருந்து 6:30 பிரதோஷம். அந்த நேரத்தில் நாம் எதுவும் உணவு உண்ணக்கூடாது. நாம் இறைவனை தொழ வேண்டும். காலையில் 9 மணிக்குள் உணவு உண்ண வேண்டும். 9லிருந்து 11 எதுவும் சாப்பிடக்கூடாது. ஏனென்றால் அப்பொழுதுதான் நம்முடைய உறுப்புக்கள் வேலை செய்யும். 11 மணிக்கு மேல்தான் பிறகு உணவு உண்ண வேண்டும். உணவு உண்பது என்பது பகவானை நினைப்பதற்கு. எந்த பிரதோஷ வேளைக்கு முன்னால் உணவு எடுத்துக்கொள்ளலாம், பிறகுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக ஆகாரம் என்பது நம்முடைய வயிற்றிலே உணவு நிரம்ப இருக்குமே, ஆனால் நாம் உறங்கி விடுவோம், இறைவனை தொழ முடியாது. அதுதான் கால வேளையில் எழுந்திருந்த உடனேயே குளித்துவிட்டு பகவானை தொழ வேண்டும். மாலையில் மதியம் 11 மணிக்கு மேல் குளித்து விட்டு தொழுது விட்டு உண்ண வேண்டும். மாலை பொழுதில் 3 மணிக்கு மேல் 3:30 4 மணிக்கு மேல் குளித்து விட்டு இறைவனை தொழ வேண்டும். சந்தியாவந்தனம் என்றால் இறைவனை தொழுதல். அது ஒவ்வொருவரும் ஒரு மார்க்கத்தை கடைபிடிப்பார்கள். ஆலயத்திற்கு செல்வது, நாம் ஜபம் செய்வது, இப்படி செய்ய வேண்டும். அப்படி சிவபெருமானை நோக்கி தவம் ஏற்ற சிவபெருமான் பாசுபதாஸ்திரம் தருகிறார்.
பாசுபதம் ஈன்றவன். எதற்கு பாசுபதாஸ்திரம் வாங்குகிறான்? பின்னால் யுத்தத்தில் ஜெயிப்பதற்கும் இப்பொழுதும் ஜெயிப்பதற்கும். தேவேந்திரன் அனுப்பினான் தூதனை. அந்த தேவேந்திரன் அழைத்து கொண்டு வர சொல்லுகிறான் தேவலோகத்திற்கு. தேவலோகத்திலே இந்திராணி முதற்கொண்டு வரவேற்கிறார்கள். இந்திரன் கேட்கிறான், இந்திராணியை நீ ஏன் இவனை வரவேற்றாய் என்று. மரகத கிரி திருமைத்துனன், கிருஷ்ணனுடைய மைத்துனன், பிறகு அபிமன்யுவினுடைய அப்பா. எவ்வளவு பெருமை பாருங்கள். இன்னாருடைய உங்களது மகன் என்பது மட்டுமல்ல, அபிமன்யுவுக்கு அவன் அப்பா. ஆக இந்த உலகத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இவன் இத்தனை நாட்கள் தவம் இயற்றி சிவனை நோக்கி பாசுபதாஸ்திரம் பெற்றதை விட நல்ல மகனை பெற்றெடுத்ததினால் சிறு வயதிலேயே அவனுக்கு புகழ் வந்து விட்டது அபிமன்யுவிற்கு. அபிமன்யுவினுடைய தந்தையை நான் வரவேற்கிறேன்னர். அப்பொழுது தேவேந்திரன் அவனை ஒரு அறையில் தங்கச் சொன்னார். இந்த ஊர்வசி இவன் தவம் ஏற்றும் பொழுது அவனிடத்திலே தவறுதலாக நடந்து கொள்ள சென்றவள் அவன் வரவில்லை என்றவுடனே இப்பொழுது அவன் அழகிலே மயங்கி அவனை தேடிச் சென்றாள். அப்பொழுது அர்ஜுனன் அவளை விழுந்து கும்பிட்டு, என் முன்னோர்களில் ஒருவன் உங்களை மனைவியாக அடைந்திருக்கிறான், என் தந்தை இந்திரன் உங்களை அடைந்திருக்கிறான், நீங்கள் எனக்கு தாய்க்கு சமம் என்று கீழே விழுந்து சேவித்தான். அதனால் தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு பெண் கற்போடு இருப்பதை விட ஒரு ஆணும் கற்போடு இருக்க வேண்டும். அதைத்தான் பாரதி சொல்லுவான், ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பினை பொதுவில் வைப்போன் என சொன்னான். அதனால்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஊர்வசி உடனே சபித்தாள், நீ நபும்சகனாக மாற கடவுது, ஆணுமற்று பெண்ணுமற்று இருக்கக்கூடிய அலியாக மாற வேண்டும் என சொல்லுகிறார்கள். அப்பொழுது பொழுது விடிந்த உடனே இந்திரன் வருகிறான். இவன் தோற்றத்தை பார்த்து ஊர்வசியை கோபித்து கொள்ளுகிறான். நீ விரும்பும் பொழுது இருக்கலாம் என சொன்னாள். அதனால்தான் விராட தேசத்தில் ஓராண்டு காலம் மறைந்திருந்து வாழும்போது பிருகன்னலை என்ற பேடி பெண்ணாக இருக்கிறான். நிவாதக வஜக காலக்கேயர்கள் என்பவர்கள் எனக்கு தொல்லை தருகிறார்கள், மகனே நீ சென்று அவர்களை கொன்றுவிடு என இந்திரன் சொல்லுகிறான். அந்த காலக்கேயர்கள் இருக்கிறார்களே, தவம் இயற்றினவர்கள், சாபம் கொடுப்பவர்கள், அவர்கள் தலையிலிருந்து கால் வரைக்கும் கவச்சம் போட்டு கொள்வார்கள். அவர்களை வெல்வது கடினம். பாசுபதாஸ்திரம் பெற்றிருப்பதனால் அந்த சிவபெருமானுடைய அருளினால் நிவாதக வஜக காலகையர்களை வதம் செய்தான் அர்ஜுனன். பிறகு தேவலோகத்திலிருந்து வருகிறான், சேர்ந்து கொள்ளுகிறார்கள். இப்பொழுது பஞ்சபாண்டவர்கள் ஐவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். இந்த சமயத்திலே பீமனும் திரௌபதியும் ஒரு நதியிலே நீராடுகிறார்கள். அப்பொழுது சௌகந்திகா புஷ்பம் என்பது வருகிறது. இந்த பூவை எனக்கு பறித்து கொடுங்கள் என்று சொல்ல பீமசேனன் கிளம்பினான். அந்த பூ எங்கிருக்கிறது என தேடிக்கொண்டு தொடர்ந்து பார்ப்போம். வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்று கூறி இந்த அளவில் திருநிறைவு செய்கின்றேன்.